நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்களோ சரி, உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர், உங்களோட குடும்பத்துல ஒருத்தர் ராசிக்காரர்களா இருந்தாலும் கூட இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா பொருந்தும். என்ன காரணம் அப்படின்னா, அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இது சாதாரணமா நம்ம குரு பயிற்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போயிட முடியாது. இந்த குரு பயிற்சியில சனி பயிற்சியோட பலன்கள் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி அதிசாரமா கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு ஒரு 52 நாளைக்கு. இந்த 52 நாளும் கடகராசிக்கு போற குரு தன்னோட 9ஆம் பார்வையால மீன ராசியில இருக்கிற சனியை பாக்குறாரு. அப்ப சனியால கெட்டவங்களும், சனியால கஷ்டப்பட்டவங்க, துக்கப்பட்டவங்க, நடுத்தருவுக்கு வந்தேன், ஏமாந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் கூட குரு பார்க்க சனி புனிதப்படுறாரு அப்படிங்கறதால இதுக்கு மேல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்துல 52 நாளும் குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று அங்க இருந்து அப்படியே விருச்சிக ராசியை பாக்குறாரு, மகர ராசியை பாக்குறாரு, மீன ராசியை பாக்குறாரு. இப்ப அவரோட பயிற்சி, அவரோட பார்வை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது. இந்த 52 நாள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நீங்க எதிர்பார்த்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்கு. அதனால ஒரு தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதுல சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி காலம் 52 நாள், அதாவது அக்டோபருக்கு 18, ஐப்பசிக்கு 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாள் குரு பகவான் அதிசாரமா பயிற்சியாகி உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுல இருந்து 5வது வீட்டுக்கு போறாரு. இதை நீங்க வருக வருக வருகன்னு வரவேற்கலாம். ஏன்னா குரு உங்களோட ராசிநாதன், ராசிக்கு 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்டவர் உச்சமடைய போறார். சும்மாலாம் போய் கடகராசியில உட்கார்ல, கடகராசி குருவோட உச்ச வீடு. அப்ப ராசிநாதன் உச்சமடைகிறார், பலம் அடைகிறார் அப்படின்னா அது நம்ம உச்சமடைஞ்ச மாதிரி, நாம பலம் அடைஞ்ச மாதிரி. அதாவது மீனராசி அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு பயந்த ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பயந்தாங்குழிங்க அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப பயந்த சுபாவம் நீங்க அப்படி இப்படின்னு நான் உங்களை குறைச்சி மதிப்பிடுறேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. மீனராசிக்காரர்கள் எதுக்குமே ஒரு அச்ச உணர்வு. நாளைக்கு என்ன வேணும், ஐயோ இன்னைக்கு நாம இதை செஞ்சுக்கலாம், ஆனா நாளைக்கு வருத்தப்பட்டு நிக்கணுமே அப்படின்னு எதிர்காலத்தை பத்தின அச்சம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும். சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பைக்ல போனா கூட மற்ற ராசிக்காரெல்லாம் 80, 90, 100ன்னு போறான்னா கூட அந்த நிதானம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கும். கேட்டீங்கன்னா நம்ம நல்லா தான்ப்பா போவோம், எவ்தாப்புல எவனாவது கண்ணா புண்ணான்னு வருவான், அந்த நேரத்துல நாம ஸ்டடி பண்றது இல்லையா, மெதுவா போவோம், பெண்ணா போ, 6 மணிக்கு கிளம்புறத 5 மணிக்கு கிளம்பிட்டு போறோம், மொல்ல போயிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமிக்க ஒரு ராசிக்காரர்கள், பெருசா ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல முதலீடு அப்படின்லாம் போட்டு தொழில் செய்ய மாட்டாங்க. ஒரு குறுகிய முதலீடு அப்படி இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னா அரசு வேலைக்கு போயிட்டோம்னா நமக்கு ஒரு கேரண்டிடா அப்படின்னு அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிருப்பாங்க. அப்படியே போக முடியலனாலும் பிள்ளையோலை எப்படியாவது ஒரு அரசு உத்தியோகத்துல தள்ளி போடணும், பிள்ளையோலை நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதீத பாசக்காரர்களா இருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் ரொம்ப சித்திரவதைகளை அனுபவிக்கிறீங்க. ஜென்மத்துல சனி, இது ஒன்னே போதும் உங்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுக்கு. போதாததுக்கு விரயத்துல ராகு, 12ல ராகு உட்கார்ந்துருக்கார், 6ல கேது உட்கார்ந்துருக்கார், ஒண்ணுமே விளங்கல. அதே மாதிரி ராசியாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்துல போய் அர்த்தாஷ்டம குருவா உட்காந்துட்டாரு. தேக ஆரோக்கியத்திலையும் கூட பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. ஏற்கனவே ஜென்ம சனி பிரச்சனையை கொடுக்கும், காலில் அடிபடும், எலும்பு உடையும், எண்ணெய் கட்டு போடுற மாதிரி இருக்கும், கை உடையும், விபத்து தேவையில்லாமலாம் வரும், தடுமாறி விட்டு உழுவீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்குதுன்னு போய் எல்லாம் உடனே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாக்குறது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா உயிர் பயம் அதிகம். ஐயோ நம்ம மட்டும்தான் இருக்கோம், நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிள்ளை விட்டியெல்லாம் தெருல போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உடம்பு கவலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆட்பட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நேரத்துல தான் இந்த குரு அதிசார பயிற்சி வருது. சந்தோஷம், கவலைப்படாதீங்க. என்னன்னா இந்த குரு அதிசார பயிற்சி ரொம்ப எப்படி சொல்றது, வேதனையோட உச்சம். அனுபவிச்ச மீனராசிக்காரர்களுக்கு தான் தெரியும். நானா சொன்னா கூட உங்களுக்கு புரியாது, நீங்களே அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு பச்சை தண்ணிக்கு கூட வழி இல்லை, தப்பிச்சு ஓடலான்னா 4 நாள்ல செத்து போயிடுவோம். நடந்து போனாதான் ஒரு
10 நாளைக்கு நடந்தாது போகலாம், 3 நாளைக்கு நடந்தாது போகலாம் அப்படிங்கிற கணக்கில் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டரில் வந்து ஒருத்தன் தண்ணியை கொடுத்து உங்களை மீட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நேரம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. 52 நாள் உங்களுக்கு இருக்கு. எதனால சொல்றேன்னா, குரு உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் இருந்துட்டு சுகக்கேடுகளையும் ஜென்மசனியால ஏற்பட்ட சுகக்கேடுகளையும் சேர்த்து தாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்ப 5ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறார் குரு. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவா போறாரு. பூர்வீக சொத்து பாலடைஞ்சு கிடக்கும். பார்க்கும்போதெல்லாம் வைத்தறிச்சலா இருக்கும். இதை எடுத்துக்கிட்ட நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, பூர்வீக வீடு இப்படி கிடந்தாலே தத்திரியமாச்சே, இது ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது வித்தாது இல்லாமே அப்படிங்கிற நிலைமை கூட சில பேருக்கு இருந்திருக்கும். அந்த பூர்வீகத்தால அதை எப்படியாவது வித்து புண்ணும், இல்லை இடிச்சு தள்ளி புண்ணும், ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடணும், ஒரு விளக்கு ஏற்றி வச்சிடணும், அதுக்கு இப்படி கிடக்கக்கூடாது, என் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த வீடு, நாங்கள் வாழ்ந்த வீடு இப்படி கிடக்கே அப்படின்லாம் சில பேருக்கு இருக்கும். அதை ஏதோ ஒரு நல்லபடியாக செட்டில்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுவீங்க. இல்லை வித்தாவது 10 ரூபா காசு அப்படிங்கிறத பார்த்துருவீங்க. அதுக்கு மேலே ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும். இதுக்கு மேலே எது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன். என்ன பெரிய அடி வாங்கிட்டேன், இதுக்கு மேலே நான் இதை விட பெருசாக பார்க்க போறேன்னா அது கிடையாது. இல்லை, வாழ்க்கையில் பெருசே பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி கிடந்தவங்க கூட அப்படியே துள்ளி ஏந்திரிச்சு வெளில வருவீங்க. அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நடக்கும். பயப்படவே வேண்டாம். அந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பூர்வீகத்தால பலன், பிள்ளைகளை நினைச்சு நாம பெருமை அடையலாம், பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கும், பிள்ளைகள் நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நடந்துப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வேணாலும் எனக்கு கொடு கடவுளே, என் பிள்ளைகளுக்கு கொடுத்துறாத, என் பிள்ளையோ பாவம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிள்ளைகளோட வாழ்க்கைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி பண்ணி கொடுக்கும் இந்த நவ கிரகங்களும். அதே மாதிரி குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த வகையில குரு உங்களோட ராசிக்கு 9, 11 உங்களோட சொந்த ராசி முடியும் பார்க்கிறார். 9 அப்படிங்கிறது சொந்த வீட்டு இடம். இப்போ சொந்தமாக வீடு கட்டணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா வீட்டில் மாடியில் ஒரு வீடு கட்டுறேன், ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஒரு மராமத்து பணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகள் அப்படிங்கிறது ஏதாவது புதுசாக செய்வீங்க. பூர்வீக சொத்தை வித்துவிட்டோ இல்லை பூர்வீக சொத்தால் ஏதோ ஒரு ரூபத்திலையோ வாடகைக்கு விட்டோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுமாரி 11ல் குரு பார்வை இருக்கு. தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு செலவே வந்தாலும் நம்ம கடன் வாங்கி கையை விட்டு செலவு பண்ற சூழல் வராது. 10 ரூபா மிச்சப்படுத்தலாம். காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஜென்ம ராசியில குரு பார்வை விழுது. ஜென்ம சனியை குரு பார்த்து புனிதப்படுத்துறார் அப்படிங்கறதால சனியும் இதுக்கு மேல உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்க மாட்டாரு. பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டோம் பாவம், இதுக்கு மேல நன்மைகள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறத செய்ய போறாங்க. குருவோட புனித பார்வை ராசியில இருக்கிறதால ராகு கேது சனி அத்தனையாலையும் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் இனிமே நன்மையை கொடுக்கக்கூடிய தோஷமா மாறப்போகுது. இந்த 52 நாள் உங்க வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுப்பீங்க. நல்லவர்களை மட்டுமே கூட வச்சுப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். பட்ட கஷ்டத்தை மறந்துருங்க. நிச்சயமா பட்ட பாட்டுக்கு பலன் கொடுக்கக்கூடிய 52 நாள் உங்க முன்னாடி வந்திருக்கு. ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்சப்ப அன்னதானம் பண்ணுங்க. குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்திக் கடன் ஏதாவது நிறைவேற்றாம வச்சிருந்தீங்கன்னா நிறைவேற்றுங்க. நிச்சயமா சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.